மதுரையில் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல் விபத்து நடந்த பின் போதையில் வாகனங்கள் இயக்கப்படுவது குறித்து பெயரளவிற்கு சோதனைகள் நடத்தப்பட்டன. மதுரையில் சில தினங்களுக்கு முன் போதையில் ஆட்டோ ஓட்டிய ஆசாமியால் மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக இறந்தார். இதையடுத்து தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்ட காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் பிரீத் அனலைசர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் பலர் சிக்கும் நிலையில் சிலர் காவலர்களுக்கே ஆட்டம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் சாலையோர கடைகளை அகற்ற முயன்ற நகராட்சி அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனி அடிவாரம் கிரிவல பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக ஸ்டாலின் அரசின் நகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் சென்றனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என்றும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காலையில் மாணவ மாணவிகள் 80 பேருக்கு அரிசி உப்புமாவும் சாம்பாரும் வழங்கப்பட்ட நிலையில் அதை சாப்பிட்ட 16 மாணவர்கள் வயிறு வலிப்பதாக ஆசிரியர்களிடம் கூறியுள்ளனர். இதில் ஒரு சில மாணவர்கள் வாந்தி எடுத்து மயக்கம் அடைந்தனர். இதையடுத்து கடத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளை தரமானதாகவும் சுகாதார முறையில் தயாரிக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட 10ஆம் வகுப்பு மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் நிறைவு பெற்றது. இதனை கொண்டாடுவதற்கு கலராக வண்ண ஆடைகளை அணிந்தும் கேக் ஊட்டி கொண்டாடியும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரகளையில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசாரை கண்டதும் மாணவர்கள் நாலாபுரமும் சிதறினர். திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவர்கள் வழி தவறி செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. Ya.